கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த அருமையான கர்த்தர் நாளிலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான கர்த்தர் நாளிலே நாம் பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் சாக்கியத்தை பெற்றமைக்காக பரலோகத்தின் தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல கடற்கரை இருக்கின்றோம். எனக்கு அருமையான இந்த நாளிலே நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வருட வசனங்களை செய்யலாம். இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். மீகா 6ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்பத்தின் கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தன்மை நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தரிடத்திலே கேட்கிறார். எனக்கு அறிமாங்களே, தன்மையான இந்த பகுதி அநேக முறை நாம் கேட்டிருந்தாலும் இன்றைக்கும் நம்ம என்ன செய்யலாம் ஆராய்ந்து பார்க்கலாம். மீகா தீர்க்கதரிசி மூலமாக பரலோகத்தின் தேவன் கூறும் பொழுது, நான் எண்ணத்தை கொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். எனக்கு அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் தேவனுடைய வசனத்தை கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக கிறிஸ்துவின் ராஜ்யம் என்னும் சபையிலே அங்கமாயிருப்பது தேவன் நமக்கு அளித்த பெரிய கிருபை. அப்படிப்பட்ட நீங்களும் நானும் இந்த சத்தியத்தை அறிந்து இதை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக தேவன் இந்த வாய்ப்பினை தந்திருக்கிறார். எண்ணத்தை கொண்டு என் தேவனுக்கு முன்பாக நான் சந்நிதியில் வந்து அவரை தொழுது கொள்வேன், அவரை பணித்து கொள்வேன். மீகாத்தில் சொல்லும் பொழுது, அவர் எண்ணத்தை கொண்டு சொல்லும் பொழுது 1 வயது கன்றுக்குட்டியை கொண்டா அல்லது தகன பலிகளை கொண்டா என்று சொல்லி கேட்கிறார். பழைய காலத்திலே அது இருந்தது. அறிமாங்களே, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி என்று சொல்லி 1 வயது கன்றுக்குட்டியை 1 வயது ஆட்டுக்குட்டியை என்ன செய்வார்கள்? பலி செலுத்துவார்கள், பாவம் மன்னிப்புக்கு என்று சொல்லி. ஆனால் பரலோகத்தின் தேவன் அப்படிப்பட்ட பலிகளெல்லாம் எடுத்துவிட்டு கிருபையின் காலத்திலே தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய எல்லாருடைய பாவங்களுக்காக என்ன செய்தார்? பலியாக ஏற்படுத்தினார். ஆனால் இயேசு கிறிஸ்து ரத்தம் எல்லாருடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தின் மூலமாக தெளிவாக நமக்கு போதித்திருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட பலிகளை இன்றைக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய அவசியமில்லை. வேதத்தில் வாசிக்கும் பொழுது, ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்பத்தின் கனியை கொடுக்க வேண்டுமோ? இல்லை. பழைய காலத்தில் அப்படி நடந்தது. 10 கற்பனையில் 10 குழந்தை இருந்தால் 1 குழந்தை தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்படி பழைய காலத்திலே கட்டாயமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. அது தேவனிடத்திலே நாம் வர வேண்டும் என்றால், தேவனிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் பரலோகத்தின் எதிர்பார்ப்பது என்னவென்று பாருங்கள். 8வது வசனத்தில் சொல்லும் பொழுது, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறாராம். நம் கிறிஸ்துவுக்குள் பிறந்த நாள், தேவப்பிள்ளையாய் மாற்றப்பட்ட நாள், எது நல்லது எது நன்மை என்பதை தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? அறிவித்திருக்கிறார். அப்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தேவனத்தை பணிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டலாக இருக்க வேண்டும் பாருங்கள். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தரிடத்திலே கேட்கிறான். 3 காரியங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். நியாயம் செய்ய வேண்டும்,
இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும். மூன்றாவதாக தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாரும் மனத்தால் மகிழ்ந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறாரே தவிர 1 வயது கன்றுக்குட்டியோ அல்லது ஆயிரங்களான ஆடுகளை என்ன செய்யவில்லை அவர் எதிர்பார்க்கவில்லை. என்னையாய் ஓடுகிறே 10,000 ஆடுகளை அவர் எதிர்பார்க்கவில்லை, அவர் கேட்கவில்லை. நீங்களும் நானும் நியாயம் செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். சங்கீதக்காரர் தாவீது சொல்லும் பொழுது சங்கீதம் 106:3 நியாயம் செய்கிறவர்கள், எக்காலத்தில் நீதி செய்கிறவர்கள் பாக்கியவான் ராமன்மான் அன்பார்களே. நாம் பாக்கிய பெற்றவனாகி ஆசிரியக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நியாயம் செய்ய வேண்டும். நியாயமாக தேவனுடைய பார்வையிலே அவருடைய உபதேச சட்டத்தின்படி தேவன் சொன்ன வசனத்தின்படி எது நியாயம், எது நீதி என்பதை அறிந்து அதை நாம் செய்ய வேண்டும். தேவனை தொழுது கொள்கிற விஷயத்தில் கூட தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற நாம் ஆவியோடு உண்மையோடு தொழுது நியாயம். இந்த நீதியைத்தான் நீங்கள் நான் பின்பற்ற வேண்டும். தேவன் சொன்னதை மாத்திரம் செய்வோம், சொல்லாது செய்யக்கூடாது. பொதுவாக கிறிஸ்துவுக்குள் பிறந்த நீங்களும் நானும் பரிசுத்த வேதாகமம் எங்கு பேசுகிறதோ அங்கு நாம் பேசலாம். பரிசுத்த வேதாகமம் எங்கு அமைதியாயிருக்கு அங்கு அமைதியாயிருக்கலாம். ஆகவே தேவன் எதிர்பார்க்காது, தேவன் சொல்லாத ஒன்று என்ன நாம் நினைக்கக்கூடாது, செய்யவே கூடாது. தேவன் எதிர்பார்க்கிறார், நியாயம் செய்யுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அவர் நியாயம் செய்கிறவராயிருந்தார். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கு நாம் பார்க்கிறோம். பாருங்கள், எரேமியா 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பாருங்கள். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பாராம். தாவீதின் கிளை வேதாகமத்திலே ஏசாயா 11ஆம் அதிகாரத்திலே ஈசாயின் வேரிலிருந்து சொல்லப்படும். ஈசா என்பது தாவீதுடைய தகப்பன். ஆகவே ஈசாய்க்கு பிறந்த குமாரன் தாவீது, அந்த தாவீதின் கிளைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட நியாயம் செய்கிறவராயிருந்தார், நீதி செய்கிறவராயிருந்தார். அப்படி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிறந்த நீங்களும் நானும் நீதி செய்யக்கூடிய மக்களாகி நியாயம் செய்யக்கூடிய மக்களாகி, அதைத்தான் தாவீது சொல்கிறார் சங்கீதம் 106:3 நீதி செய்கிறவர்கள் நியாயம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேவன் எதிர்பார்க்கிறார். தேவனத்தில் வந்து அவரை பரிந்து கொள்ளக்கூடிய நீங்களும் நானும், தேவனை தொழுது கொள்ளக்கூடிய நீங்களும் நானும் நியாயம் செய்யக்குள்ளாயிருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்ன போதிக்கிறதோ, தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அந்த வசனத்தை அறிந்து நீதியாக நியாயமாக நாம் தேவனிடத்திலே பரிந்து கொள்ள வேண்டும். இந்த கணிகிறார்கள் தேவனுடைய நீதியை விட்டுவிட்டு நியாயத்தை விட்டுவிட்டு அவர்கள் விருப்பம் போல் நினைக்கிறார்கள் தேவனை தொழுது கொள்ள இருக்கிறார். அதுவல்ல உண்மை. பாட்டு பாடும் பொழுது கூட, ஜெபிக்கும் பொழுது கூட, தேவனுடைய வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கூட தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ, தேவன் என்ன பொறுத்திருக்கிறார் அதைத்தான் செய்ய வேண்டுமே தவிர நீதியை தவறி நியாயத்தை தவறி நாம் வேறு விதமாக தவறாக எதுவும் செய்யக்கூடாது. ஆகவே தேவன் அதை நியாயம் செய்து நீங்கள் நானும் நியாயம் செய்ய வேண்டும், நீதியாய் செய்ய வேண்டும். அநீதி செய்யக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது. அநியாயம் செய்கிறவன் தேவனுடைய பார்வையிலே தேவனுக்கு விரோதமான மக்களாக இருக்கிறார்கள். ஆகவே கண்பாந்திலே அநியாயம் செய்தாலும் நீங்கள் என்ன செய்யணுமாம், நீதி செய்ய வேண்டும், தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும், தேவன் எதிர்பார்ப்பதை செய்ய வேண்டும். தேவன் சொல்லாது, தேவன் விரும்பாது, தேவன் கட்டளை எதை செய்தாலும் அது பாவமாக இருக்குது பாருங்கள். ஆகவே நியாயத்தை செய்து, இரண்டாவதுக்கு இரக்கத்தை சிநேகித்து. என் கண்பாந்திலே நாம் தேவனை தொழுது கொள்ளக்கூடிய மக்கள், தேவனுக்கு பிரியமான மக்கள் இரக்கமுள்ளவராக இருக்க வேண்டுமா? மத்திய 5ஆம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவாராம். நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர். ஆக தேவனைப் போல தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் நானும் இரக்கமுள்ளாய், அப்படி இரக்கமுள்ளாய் இருந்தால்தான் இரக்கத்தை நாம் பெற முடியும். சங்கீதக்காரர் தாவீது 103ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது பாருங்கள்,
சங்கீதம் 103 பரலோகத்தின் தேவனை குறித்து சொல்லப்படி பாருங்கள். 103 8வது வசனத்தில் வாசிக்கிற பாருங்கள். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருவியும் உள்ளவரான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படித்தான். அவர் உருக்கமுள்ளவர், இரக்கமுள்ளவர், நீடிய சாந்தமுள்ளவர். அப்படிப்பட்டவராகி நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மாதிரியை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இரக்கமுள்ளவராக இருந்தாரோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இரக்கமுள்ளவராக இன்றைக்கு அநேக நினைக்கிறார்கள், இரக்கமற்றவராக இருக்கிறார்கள். எத்தனையோ ஊழியக்காரர்கள் கூட, எத்தனை பசுவான்கள் கூட தங்களை குறித்து கவலைப்படுகிறார்கள், தங்களுடைய குடும்பத்தை குறித்து கவலைப்படுகிறார்கள், தங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிறார்கள். சபையாரை குறித்தோ அல்லது உடன் பிறந்த சகோதரிகள் குறித்தோ என் செய்வதிலே அக்கறை காட்டுவது கிடையாது, இரக்கம் காட்டுவது கிடையாது. சுயநலவாதிகளாகி தங்களை குறித்தே கவலைப்பட்டு அநேகர் இருப்பதை பாரு. அப்படி இல்லை. அப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமான மக்களாக இருக்க முடியாது. இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் மேல் கரிசனையுள்ள மக்களாக இருக்க வேண்டும். அவன் பருவத்தி தேவன் அதனால்தான் தேவன் நம்மில் இறுக்கம் காட்டினால்தான் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திலே நமக்காக கொடுத்தார். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை, நம்மை நேசித்தினான், நம்மை அன்பு காட்டினான், நம்மை திருக்க வைத்து தம்முடைய சொந்த குமாரனை உலகில் நமக்காக ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தார். அது எவரை இருக்கும் பாருங்கள். ஆக அதே போலதான் நீங்களும் நானும் தேவனுக்குள்ளாக இருப்பது உண்மையானார், கிறிஸ்துவுக்கு ஜீவிப்பது உண்மையானார், தேவனுடைய வசனத்தின்படி நியாயம் செய்வது உண்மையானார், நீங்கள் நானும் இரக்கமுள்ளவராக இருக்க வேண்டும். இரக்கத்தை காட்ட வேண்டும். நம்முடைய அண்டை வீட்டார்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு பழங்கினவர்கள் கஷ்டப்படும் பொழுது அவர்களுக்கு இரக்கத்தை காட்ட வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒரு நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். பாருங்கள், நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் இரக்கம் செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இரக்கம் செய்கிற மக்களாக இருந்தால்தான் நீங்கள் நானும் அந்த பருவத்து தேவனுக்கு பிள்ளைகளாக அவருடைய சொந்த குடும்பத்திலே அங்கங்களாக இருக்க முடியும். அதை தாண்டி எதிர்பார்க்க லூக்கா சுவிசேஷத்திலே லூக்கா 6ஆம் அதிகாரம் 35-36 வாசிக்கும் பாருங்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 36-35 வாசிக்கலாம். பாருங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆம், இதுதான் இரக்கத்தை காட்டுவது. நன்மை செய்ய வேண்டும். நம்ம சத்துருக்களாக இருந்தாலும் கூட சத்துருக்களை விரோதிக்கக்கூடாது, சத்துருக்களை சிநேகிக்க, அதுதான் இரக்கம் காட்டுவது. அதுதான் நாம் தேவனுடைய பிள்ளையாக இருப்பதற்கு அர்த்தம். இரக்கம் செய்யுங்கள், அதாவது சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அப்பொழுது உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். ஆமாரிமார்களே, இரக்கம் செய்யக்கூடிய மக்களாக, நன்மை செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். சத்துருவாக இருந்தாலும் சரி, விரோதியாக இருந்தாலும் சரி, அந்த அப்படி செய்தாரை பாருங்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆம், அவர் அப்படி செய்யும் பொழுது நீங்கள் நானும் அப்படி செய்யாமல் போனால் நாம் தேவனுக்காக இருப்பதற்கு அர்த்தமே இல்லை. பாருங்கள், நாம் கிறிஸ்துவுக்கு பிறந்தது, கிறிஸ்து ராஜ்யமான அங்கமாக இருப்பது அர்த்தமில்லாமல் போனாகவே நாம் இரக்கத்தை காட்ட வேண்டும். அடுத்த வருஷத்தை வாசிக்கும் பொழுது, ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்களாம். நம்முடைய பிதா, நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். பாவிகளான நமக்கு, விரோதிகளான நமக்காக தம் சொந்த குமாரனை கொடுத்து இரக்கத்தை காண்பித்தாரே. அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நாம் இரக்கமுள்ளவராய் இருந்தால் தானே நமக்கும் தேவனுக்கும் ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு நமக்கு என்ன உண்டு? பங்கு உண்டு. அப்படி இல்லை என்று சொன்னார், நாம் கிறிஸ்துவுக்குள் பிறந்தது எப்படியாய் மாற்றப்படுறது வீணாய் விருதாய் போய்விடும். வெளியின் உலக எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள் கூட, கிறிஸ்து ராஜ்யத்தை அங்கமாக இருக்க அநேக பெரிய பெரிய ஆட்கள் கூட என்ன செய்கிறார்கள்?
இரக்கம் காட்டுவது கிடையாது, மற்ற நேசிப்பது கிடையாது. தங்களை பற்றியே நேசிக்கிறார்கள். தங்களுடைய குடும்பத்தை குறித்தே கவலை. அதுவல்ல உண்மை. அவர்கள் தேவனை பார்வையிலே ஒரு நாள் கணக்கு கொடுத்தே தீர்வென்று பாருங்கள். ஆகவே தேவன் இரக்கம் காட்டுவது போல, நம்முடைய பிதா இரக்கம் செய்வது போல நீங்கள் நானும் இரக்கம் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். எண்ணத்தை கொண்டு 1 வயது கன்றுக்குட்டி அல்ல அவர் எதிர்பார்ப்பது. 1000 ஆடுகளே இல்லை தேவன் எதிர்பார்ப்பது. 10,000 எண்ணெய்களை ஆறுகளாய் போகிறது என்ன எதிர்பார்க்கவில்லை. அவர் நியாயம் செய்யக்கூடிய மக்களாய் நீங்கள் இருக்க வேண்டும், இரக்கம் செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியும். 3வதாக சொல்வது பாருங்கள், மனத்தாழ்மையாக இருக்க வேண்டுமா? நீங்கள் நானும் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை, நம்முடைய வாழ்க்கையிலே மனத்தாழ்மை மிக மிக அவசியம். எத்தனை பேர் மேட்டிமிழலாக இருக்கிறார்கள், பெருமிழலாக இருக்கிறார்கள். நான் தான் பெரியவன், என்னை எவன் எனக்கு மேலாக இருக்க முடியும் என்று சொல்லி அந்த மேட்டுமை, அந்த பெருமையுள்ளவர்கள் தேவனுடைய பார்வையிலே தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. யாக்கோப்பு எழுதின நிருபத்திலே நான் வாசிக்கலாம் பாருங்கள். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பாருங்கள். யாக்கோப்பு 4:6 வாசிக்கலாம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. அமரிமாடு தாழ்மையுள்ளவர்களுக்கு தான் கிருபை அளிப்பார், பெருமையுள்ளவர்களுக்கு மேற்கொள்ளுக்கு நிற்கிறார், அவர் எதிர்த்து நிற்கிறார். அரிமாடு அதுவல்ல உண்மையான ஜீவியம். நாம் கிறிஸ்துவுக்குள் பிறந்து உண்மையானான், நேரப்பிள்ளையாக மாற்றப்பட்டு உண்மையானான். அரிமாளி நீங்கள் நானும் தேவனுக்கு முன்னாக மனத்தாழ்மையானவர்கள். இது காண்றாய் இயேசு கிறிஸ்து ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 33 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். 30 வயதில் சாணம் பெற்று 3 ஆண்டுகள் அவர் இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து தாழ்மையுள்ளவராக இருந்தார். பாருங்கள், பிலிப்பி நாட்டு சபைக்கு எழும் பொழுது பரிசுத்த பவுல் இப்படியாக எழுதுகிறார் பாருங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்யலாம் நாம் இந்த இடத்தில் ஆராய்ந்து பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லும் பொழுது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-8 வரை வாசிக்கலாம் பாருங்கள். அவர் தேவன ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாயின பொருளாக நாமல். தேவனுடைய ரூபமாய் தேவனுக்கு சமமாய் பரலோகத்திலே பிதாவின் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமாயிருப்பதை, தேவனுக்கு ரூபமாயிருப்பதை செய்வதில்லை, அது கொள்ளையாடின பொருளாக இது போதும் என்று சொல்லி நினைக்கவில்லை. அது எனக்கு பிடிப்பட்ட வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, இந்த பதவி கிடைத்து என்று சொல்லி அதை அவர் நேசித்து அதையே பிடித்து கொண்டிருக்கவில்லை. மாறாக என்ன செய்தார் பாருங்கள், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானாம். ஆனால் இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே வெறுமையாக்கி தன்னை வெறுத்து இந்த உலகிலே மனுஷரூபமாக வந்தார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்பெண்டவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். அமரிமாடி ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவர் தம்மைத்தாமே தாழ்த்தினார். இந்த உலக மக்களுக்காக, நமக்காக அவர் சிலுவை சுமந்தார், நமக்காக அவர் பாடுகள் பட்டார், நமக்காக சவுக்கள் அடிக்கப்பட்டார், தம்மைத்தாமே தாழ்த்தினார். அப்படிப்பட்ட குணாதிசயங்கள், அப்படிப்பட்ட பண்புகள் நமக்கு இருந்தால்தான் தேவன் அவருடைய பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொள்வார். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதை விட்டு தேவன் 1 வயது ஆட்டுக்குட்டியோ அல்லது பலிகளையோ அவர் என்ன செய்யவில்லை, அவர் எதிர்பார்ப்பது கிடையாது. நீங்கள் நானும் நியாயம் செய்ய வேண்டும், நீங்கள் நானும் இரக்கங்களாக இருக்க வேண்டும், நீங்கள் நானும் மனத்தாழ்மைகளாக இருக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து இது நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே அன்பார்களே, மீகா சொல்லும் பொழுது நான் இனத்தை கொண்டு என் தேவனுடைய முன்பாக அவரை பணித்துக் கொள்வேன் என்று அவர் கேட்டு 1 வயது ஆட்டுக்குட்டியை வைத்த கொண்டா, அல்லது என் முதல் பெறாவினை கொண்டா, அல்லது என்னையாய் ஓடுகிற 10,000 ஆடுகளை கொண்டா அல்ல. இதையெல்லாம் தேவன் எதிர்பார்க்கவில்லை. தேவன் எதிர்பார்ப்பது நியாயமுள்ளதாக இருக்க வேண்டும்,
தேவனுக்கு பிரியமானவர்களாய் தேவன் வார்த்தை என்ன போதிக்கிறதோ அதன்படி செய்ய இருக்க வேண்டும். அநியாயம் செய்யக்கூடாது. தேவனுக்கு மாறாக எதையும் செய்யக்கூடாது. இரண்டாவதாக இரக்கம் காட்ட வேண்டும். இரக்கமுள்ள மக்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக மனத்தாழ்மையாக நடக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே கண்பாந்தரே, நம் மனத்தாழ்மையாக இருந்து தேவனுக்கு பிரியமாக இருப்போம். இதை மற்றவர்கள் நாம் சொல்லுவோம். நம் சபையில் ஒவ்வொருவரும் ஒரு குடும்பமாக ஒவ்வொரு இணைந்திருக்கிறோம். பாருங்கள், வேதத்தில் வாசிக்கும் பொழுது 1 அதிகாரத்திலே இந்த சரீரமான இந்த சபை அநேக அங்கங்களை கொண்டதாக இருக்கிறது. எப்படி சரீரத்திலே கண்கள், காதுகள், கைகள், கால்கள் இணைந்து, அதே போல சரீரமான சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் அவயவங்களாக இணைந்திருக்கிறோம். ஆகவே ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்ட வேண்டும். ஒருவருக்கொருவர் தாழ்மையை காட்ட வேண்டும். ஒருவருக்கொருவர் நியாயம் செய்ய வேண்டும். அப்பொழுது செய்தால்தான் நீங்கள் நானும் தேவனுக்கு பிரியமான மக்களாய் வாழ முடியும். இதைத்தான் தேவனுடைய வார்த்தை குறித்தான் பரிசுத்தர் நமக்கு பதிவு செய்திருக்கிறார். எனக்கு அன்பாந்தரே, இப்படிப்பட்ட மக்களாக நான் வாழ்ந்தால்தான் தேவனுக்கு பிள்ளையாக இருக்க முடியும். அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சத்தியத்தை நாம் மனதிலே வைத்து கை கொண்டு அதை மற்றவர்களுக்கு போதிப்போம். அநேகர் இப்படிப்பட்ட வழியிலே கொண்டு வருவோம். நம் சபை அதைத்தான் செய்ய வேண்டும். ஆகவே சபையில் இருக்க நீங்களும் நானும் இந்த சத்தியத்திற்கு தூணாக அரணாக இருக்கிறோம். அதை அறிந்து தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க தேவன் உதவி செய்வாராக. தேவன் தாமே இந்த வசனத்தையும் கேட்ட மனைவி ஆசிரிப்பார். உங்கள் அன்பார்ந்த கவனத்திற்கு நன்றியை நான் சொல்லிக் கொள்கிறேன். எனக்கு அன்பார்ந்தே, இதை கேட்கின்ற ஒவ்வொருவரும் மற்றவர்கள் கேட்கும்படியாக என்ன செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது அநேகருக்கு கேட்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஜெபம் செய்வோம். இரக்கம் மிகுந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, இந்த நாளிலே கூட நாங்கள் தியானித்த இந்த வேதவசன பகுதிக்காக நன்றி சொல்கிறோம். பிதாவே, நாங்கள் உமக்கு முன்பாக உம்மை நாங்கள் பணிந்து கொள்ளும் பொழுது, பிதாவே, நாங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசேயின் பிரமாணத்தில் மக்கள் செய்தது போல ஒரு வயது ஆட்டுக்குட்டியை கொண்டோ அல்லது முதற் பிராணை கொண்டு அல்ல பிதாவே, நாங்கள் முதற்குமானாகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்தை கீழ்ப்படிந்து அவர் ராஜ்யமான சில அங்கமாக இருப்பதனால் நாங்கள் நியாயம் செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு இருக்குமுள்ள மக்களாக இருக்க வேண்டும். பிதாவே, நாங்கள் உமக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடந்து உமக்கீட்ட மக்களாய் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக நாங்கள் வாழ்ந்து அநேகருக்கு நாங்கள் பாலமாக அநேகருக்கு நாங்கள் முன்மாதிரியாக வாழ்ந்து உமது வசனத்தின்படி வாழ்ந்து நிச்சயமையா தர்மியான விழித்து ஆசிரித்து காத்துக்கொள்ளும். எங்களுடைய பாவுக்கு நிறைவாக முடியும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்றிருந்த நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே.